வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 என்னும் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் கே சரஸ்வதி, லெக்சரர், ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ஆர் ஜெயபாரதி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். மேம் ஹாஸ் நியர்லி 8 years of experience in the field of physiotherapy. இன்று நாம் உரையாட இருக்கும் தலைப்பு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்றால் என்ன டாக்டர்? மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தமிழில் வளர்சிதை மாற்று நோய்க்குறி. ஸோ இது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மெனி கண்டிஷன்ஸ் லைக் ஹை பிளட் சுகர் லெவல், ஹை பிளட் ப்ரெஷர், அப்டாமினல் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறது, அண்ட் இன்க்ரீஸ்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே சேர்ந்து ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ், இந்த டிசீஸுக்கான வழிவகுக்கும் சிம்டம்ஸ் இது எல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் இருக்கும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? ஸோ இதற்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது. ஸோ முதல் வந்து உடல் பருமன் அதிகமாக இருப்பது, ஒபிசிட்டி, எஸ்பெஷலி அப்டாமினல் ஒபிசிட்டி, அண்ட் தென் ஹை பிளட் சுகர் லெவல், ஹை பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ்ட் கொலஸ்ட்ரால் லெவல், இன்க்ரீஸ்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல். இது எல்லாமே வந்து ரத்தத்தில் அதிகமான அளவு இருந்துச்சுன்னா ஸோ இதற்கான அறிகுறிகள் பேஷண்ட்டுக்கு இருக்கும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எவ்வாறெல்லாம் கண்டறியப்படுகிறது டாக்டர்? ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா பிளட் டெஸ்ட். ஸோ மெயினாக பிளட் டெஸ்ட்டில் பிளட் சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் இது ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் தென் உடல் பருமன், இதை செக் பண்ணுறதுக்கு வந்து ஹைட் அண்ட் வெயிட் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணும்போது 30 kg/m², இதை விட அதிகமாக இருக்குன்னா ஸோ அந்த பேஷண்ட் வந்து இந்த நோய் வருவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அவங்களுக்குன்னே சொல்லலாம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் யாருக்கெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம் டாக்டர்? ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து மோஸ்ட்லி 40 years above அதிகமான வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக விமென்க்கும் இருக்குது. விமன் மெனோபாசல் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜில் அதிகமாக விமென்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. ஆண்கள், மென் ஆல்சோ த சான்சஸ் ஆர் ஹை ஆஃப்டர் 40 years. எஸ்பெஷலி ஆல்கஹாலிசம் அண்ட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கும், இல்லை மரபணு வழியாக வர்றதுக்கான ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இதுக்கு பெரிய வழிவகுது. ஸோ இந்த நோய் வருவதற்கான காரணங்கள்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ், சீக்கிரமாக இதை கண்டுபிடிச்சா இது சீக்கிரமாக இதை தடுக்கவும் முடியும், அதிகமான அளவு போகாமல். லைக் மெஷர்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட், எ ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட், எ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எக்ஸசைஸையும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே இந்த டிசீஸை மேக்ஸிமம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்த பேஷண்ட்ஸ்க்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது மேடம்? ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ மருந்துகள் மூலமாக முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். லைக் ஹை பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர் லெவல், இதெல்லாம் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாக முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் தென் ஸோ ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கு ரொம்ப முக்கியமாக வழிவகுக்குது. ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் இதில் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட அளவு எவ்வளோ, ரத்தத்தில் அவங்களோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, பிளட் ப்ரெஷர் லெவல் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குது, ஒபிசிட்டியோட அளவு எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே பார்த்து ஒரு பேஷண்ட்டுக்கும் தனியான ஒரு எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் ஃப்ரேம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எக்ஸசைசஸ்ன்னு பார்க்கும்போது ஏரோபிக் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணலாம். ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு வரும்போது வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், இல்லை ஸ்போர்ட்ஸு, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் லைக் டான்ஸிங், ஸோ அதர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்கிப்பிங், அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆகுனா ஸோ டெய்லி ஒரு 40 to 45 minutes அவங்க டெய்லி இது பண்ணும்போது அவங்க உடம்புல மெட்டபாலிசம் வந்து அதிகமாகும். ஸோ மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகும்போது இந்த எல்லா சிம்டம்ஸையும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதிகமான பிரச்சனைகள் இல்லாமல் லைக் ஹார்ட் டிசீஸு, ஸ்ட்ரோக்கு, டைப் 2 டயபெட்டிஸ், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்ம முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். மேனேஜ்மெண்ட்டும் இதுவாக தான் இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சியை தொடரலாம்.
வெல்கம் பேக் டு வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2. அப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொன்னேன். பேலன்ஸ்டு டயட்டு அதுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதில் மாடிஃபிகேஷன் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வரும்போது ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்கக்கூடாது. அதாவது நம்மளோட ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்மளே தான் செஞ்சுக்கணும். அண்ட் ஒரே இடத்துலேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லைக் இப்போது ஐடி பீப்புளில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை லைக் ஃபார் டெய்லர்ஸ், அவங்களாம் இப்போ உட்காந்தே ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஸோ 8 to 10 hours 12 hours ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு மெட்டபாலிசம் அவங்களோட உடம்புல கண்டிப்பாக அது ரொம்ப குறையுது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்பிட்வீன் ஏதாவது ஒரு 1 hour ஒன்ஸ் அட்லீஸ்ட் எழுந்து ஒரு வாக்காவது பண்ணணும் அவங்க. அண்ட் எதர் மார்னிங் இல்லை ஈவினிங் கண்டிப்பாக அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எக்ஸசைஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எதர் மார்னிங் 45 minutes இல்லை ஈவினிங்கில் 45 minutes கண்டிப்பாக அவங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசைஸ்ன்னு வரும்போது எஸ்பெஷலி ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது வாக்கிங். ஸோ அது ரொம்ப சிம்பிள், அதில் எந்த செலவும் இல்லை. ஸோ வாக்கிங் டெய்லி இல்லை ஜாகிங். ஸோ அதர் எக்ஸசைசஸ் லைக் அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இது பிடிக்குதோ, ஆக்டிவிட்டீஸ் பிடிக்குது. சில பேர் வாக்கிங் தான் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, டான்ஸிங் பிடிக்குமோ அவங்க டான்ஸ் பண்ணலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ் ஏதாவது விளையாட பிடிக்குமோ அது பண்ணலாம். ஸோ வீட்லேயே கூட இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஸோ டெய்லி அவங்க கொஞ்சம் ஸ்வெட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா அவங்க உடம்புல இருக்க அந்த மெட்டபாலிசம் கொஞ்சம் அதிகப்படுத்தும், பூஸ்ட் பண்ணும். ஸோ இது அதிகமாச்சுனாலே பிளட்டில் இருக்க எல்லா லெவல்ஸ் லைக் பிளட் சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவலில், பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே குறையும் போது ஒபிசிட்டியும் கண்ட்ரோலில் வரும். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா மேஜர் டிசீஸ் கண்டிஷன்ஸ் லைக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, ஸ்ட்ரோக், டைப் 2 டயாபெட்டிஸ், இது எல்லாத்தையுமே தடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்த பேஷண்ட்ஸ் எந்த வகையான உணவுகள் சாப்பிடலாம், அதே மாதிரி அவங்க செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, உணவு பழக்க வழக்கங்கள் தான் மிகவும் முக்கியமானது எந்த ஒரு நோயையும் தடுப்பதற்கு. ஸோ பேலன்ஸ்டு டயட்டு அதுதான் எடுத்துக்கணும். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது ஸ்டார்வேஷன், அதாவது ஃபுட்டே எடுத்துக்காமல் இருந்தால் வெயிட் குறைஞ்சிடும், சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு இட்ஸ் அ மித், அது ராங். அது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டு டயட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ மார்னிங் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clock சாப்பிட்டுடணும். ஸோ அது ஒரு ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வரும்போது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் 12:30 லஞ்ச் அவங்க எடுக்கும்போது ஸோ இன்பிட்வீன் ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் ஜூஸோ இல்லை ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லஞ்ச் ஒரு 12:30 அந்த டைமில் எடுத்துக்கும் போது ஸோ அதுலேயும் நிறைய காய்கறி வகைகள் நிறைய எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம், பட் காய்கறி, கீரை இதெல்லாம் நிறைய எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்னு. அண்ட் ஈவினிங் நைட்டு டின்னர் ஒரு 7:30 8க்குள்ளே அவங்க டின்னர் எடுத்துக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்லீப் போகிறதுக்கு ஒரு 1.5 hours to 2 hours முன்னாடியே அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஸோ அதோட டைஜஷன் நல்லாயிருக்கும். ஸோ மெட்டபாலிசம் அந்த சைக்கிள் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இன்பிட்வீன் அவங்க லஞ்ச்லேருந்து டின்னருக்கு இடையில ஸ்நாக்கிங்க்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் லைக் வேர்க்கடலை, கிழங்கு வகைகள் லைக் சக்கரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ டீப் ஃப்ரைட் ஐட்டம், ரொம்ப ஆயிலியான ஐட்டம்ஸு, சீஸு, அந்த மாதிரி பர்கர், அந்த மாதிரி ஐட்டம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு 50% இந்த டிசீஸை அதிகமான ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியும். டாக்டர், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பற்றி ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.